Hello everyone, this is Chindraj talking to you. Friends, in this lesson, you are going to learn slang word. Yes, இன்னைக்கு இந்த வீடியோல slang word அதான் பார்க்க போறோம். ஸோ முதல்ல slang அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும்? slang அப்படின்னாலும் லாங்குவேஜ் தான். ஆனால் இது வந்து ஃபார்மல் கிடையாது, இன்ஃபார்மல். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது வந்து ஃபார்மலாக பேச மாட்டோம். வாடா போடா உட்காரா ஏய் அப்படிலாம் பேசணும் இல்லையா? அந்த மாதிரி ஃபார்மல் இல்லாமல் இன்ஃபார்மலில் பேசக்கூடிய லாங்குவேஜ் தான் வந்து ஸ்லாங். ஓகே, ஸோ இந்த ஸ்லாங்ல வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. அதில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூல். ஸோ இந்த கூல் ஸ்லாங்கோட நம்ம டே டு டே லைஃப்ல எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அப்படி நம்ம யூஸ் பண்றது மூலியமா நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை எப்படியெல்லாம் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ வியூவர்ஸ், திஸ் will be very interesting and useful. So please do watch it till the end and definitely you are going to learn something new. So கூல், அதாவது இந்த கூல் ஸ்லாங்கோட வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நமக்கு கிளியரா தெரிஞ்சிடணும். ஏதாவது ஒன்று வந்து நல்லா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கூல் அப்படிங்கிற ஸ்லாங் வேர்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏதாவது வந்து நம்ம ஓகேன்னு சொல்லணும் இல்லையா, பேசும்போது சொல்லணும் இல்லையா, ஓகே ஓகேன்னு சொல்ற இடத்துலையும் கூல் அப்படிங்கிற ஸ்லாங் வேர்டு யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒன்று வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்போசிட் பண்ணுவோம், ஆப்போசிட் பண்ற இடத்துலையும் கூல் அப்படிங்கிற ஸ்லாங் வேர்டு யூஸ் பண்ணலாம். தென் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஏதாவது ஒன்று வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் வந்து கூல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா அங்கேயும் வந்து இந்த கூல் அப்படிங்கிற ஸ்லாங் வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ சம்திங் இஸ் குட், ஏதாவது ஒன்று நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலையும் கூல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங், ஏதாவது ஒன்று வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் கூல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகே அப்படின்னு சொல்ற இடத்துலையும் கூல் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ஆப்போசிட் பண்ற இடத்துலையும் கூல் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். Those dresses are so cool. Yes, those dresses are so cool. அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ற இடத்துல அப்படின்னு குட்டா இருந்தாலே வந்து என்ன யூஸ் பண்ணலாம், கூல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ those dresses are so cool. Those dresses are so cool. அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சம்திங் இஸ் குட் அப்படின்னு சொல்ற இடத்துல கூல் அப்படிங்கிற ஸ்லாங் வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்லாங் அப்படின்னால வந்து ஃபார்மல் இல்லை, இன்ஃபார்மல் தான். அது உங்களுக்கு தெரிஞ்சா போதுமானது. those dresses are so cool. those dresses are so cool. ஏதாவது ஒன்று நல்லா இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து கூல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் செகண்ட், இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்ற இடத்துல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தட்ஸ் கூல். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் சொல்லி நம்ம இங்கிலீஷ்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஃபார்முலா பேசாம இன்ஃபார்முலா தட்ஸ் கூல், தட்ஸ் கூல், தட்ஸ் கூல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகே, இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா தட்ஸ் கூல். அண்ட் ஷோர், அதாவது ஷோர் நிச்சயமா சரி அப்படின்லாம் சொல்லுங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து ஓகே கூல். ஷோர் சொல்றதுக்கு பதிலா ஓகே கூல், ஓகே கூல். ஓகே, அண்ட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகேன்னு சொல்ற இடத்துல வந்து இட்ஸ் கூல். ஸோ இந்த ஓகே அப்படிங்கிறத எடுத்துட்டு கூல் அப்படிங்கிறத அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிட்டா போதுமானது. இட்ஸ் கூல், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இட்ஸ் கூல். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது வந்து ஸ்லாங் வேர்டு யூஸ் பண்ணணும். ஓகே, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இட்ஸ் கூல், இட்ஸ் கூல். அண்ட் ஐ வுட் லைக் டு டூ தட், ஐ வுட் லைக் டு டூ தட், அதை வந்து செய்யறதுக்கு நான் விரும்புறேன். ஐ வுட் லைக் டு டூ தட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல ஸ்லாங் வேர்டு இந்த கூல் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தட் வுட் பி கூல், தட் வுட் பி கூல், தட் வுட் பி கூல், தட் வுட் பி கூல். அண்ட் லாஸ்ட் ஒன், இட்ஸ் ரியலி நாட் ஓகே. எஸ், நம்ம ஆப்போசிட் பண்றது இட்ஸ் ரியலி நாட் ஓகே அப்படின்னு சொல்ற இடத்துல நாட் கூல். ஓகே, நாட் கூல், அதாவது ஆப்போசிட் பண்ற இடத்துல நாட் கூல். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும், ஏதாவது ஒன்று நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலையும் கூல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். those dresses are so cool. it's interesting அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா that's cool. sure, instead of we can say okay cool. and it's okay, it's cool. I would like to do that, that would be cool, that would be cool. and last one, it's really not okay, not cool. ஸோ இந்த வந்து கூல் அப்படிங்கிற ஸ்லாங் வேர்டு வந்து இந்த மாதிரியான எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் லெசன் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. I'll see you soon again some other interesting lesson. Until then, bye bye. Take care.